அனிருத்தை விட ஒரு படி மேலே போயிட்டார் சாய் அபயங்கரன் தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று அனிருத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் சில பேர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சார் வந்து இந்த ரோலை கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது, சூர்யா சார்னால மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது என்ன அவ்வளோ பெரிய ரோலாக அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் சார் பண்ணியிருந்தாருன்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயமாக மாறி இருக்கும். மாவீரன் படத்தில் வந்து அவ்வளவு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் மிஷ்கின். அவர் ஒரு இடத்துல அப்படி பார்ப்பார் பாருங்க, அந்த கோபத்தோட அந்த கண்ணெல்லாம் அப்படியே எனக்கு மனக்கண்ணிலே இருக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு பர்ஃபார்மர் அவர் ரஜினியோட சேர்ந்து ஒரு படம் வில்லனாக பண்ணாருன்னா சொல்ல முடியாது. ரஜினியை கூட தூக்கி சாப்பிட்றதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் வருமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இல்லை சீரியஸாகவே சொல்கிறேன். சீரியஸ். ஆமாம்மா, சூழ்நிலைகள் அப்படி தான் போயிட்டுருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். கருப்பு படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்ஜே பாலாஜியை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, விஜய் சார் போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரே ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். விஜய் சார்னால தான் இந்த கருப்பு படமே நடந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டாரு. அதை வந்து சூர்யா ஃபேன்ஸ் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இதில் இந்த ரசிகர்களுடைய சண்டை இருக்குல்ல, அது ரொம்ப சில நேரங்களில் முட்டாள்தனமாக இருக்கும். இப்போ அவர் வந்து ஏற்கனவே 2 முறை அவர்கிட்ட கதை சொல்கிறாரு விஜய் சார்கிட்ட. எப்போவுமே ஒரு ஹீரோ கதை கேட்கும்போது அவருடைய ஒப்பீனியனை சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லேக் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அதைத்தான் அவர் ரொம்ப பெருந்தன்மையாக வெளியில் சொல்கிறாரு. அதில் ஒன்றும் தவறு இல்லையே. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமே விஜய் ரசிகர்களும் தான். படத்தில் வந்து விஜய்க்கு ஆதரவாக சில காட்சிகள் இருந்துச்சு. இவர் சூர்யாவே வந்து அப்படிலாம் சில டயலாக்லாம் சொல்லுவார், என்னுடைய நண்பன்லாம் சொல்லுவார். ஸோ இதையெல்லாம் வச்சு தான் விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடினாங்க. அப்போ சூர்யா ரசிகர்கள் ஒரு பக்கம், விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் சேர்ந்து ஒரு படத்தை வெற்றி படமாக மாற்றும் பொழுது சில கருத்துக்கள் அவர் சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு மற்ற ரசிகர்கள் தவறாக இருந்தால் நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சூர்யா ரசிகர்கள் எப்போவுமே படித்தவர்கள், பண்பானவர்கள்னு எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை மாற்றுகிற விதத்தில் இவங்க வந்து சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது உள்ளபடியே அதை தவிர்க்கணும், ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். இன்னும் சில பேர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சார் வந்து இந்த ரோலை கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது, சூர்யா சார்னால மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது என்ன அவ்வளோ பெரிய ரோலாக அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் சார் பண்ணியிருந்தாருன்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயமாக மாறி இருக்கும். இப்போ இந்த படத்தினுடைய வெற்றி இன்னும் 2 மடங்காக மாறி இருக்கும். கண்டிப்பாக. அவர் வந்து வேறு சில அரசியல் காரணங்களுக்காக படத்தில் கொஞ்சம் அரசியல் இருந்தால் நல்லாயிருக்கும், அரசியல் டைலாக்குகள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் ஜனநாயகனை கமிட் பண்ணுது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினச்சி தான் நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு அவர். மற்றபடி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ அடுத்து வந்து அஸ்வத் மாரிமுத்து ரஜினி சார் படம் பண்ண போகிறார் இல்லையா? அந்த படத்துக்குமே மியூசிக் வந்து சாய அபயங்கர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கருப்பு படம் பெரிய ஹிட்டாக இருக்குது. ஆல்ரெடி அஸ்வத் மாரிமுத்தும் சிம்பு படத்துக்கு வந்து சாய அபயங்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்போ ரஜினி சார் படத்துக்குமே சாய அபயங்கர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஆமாங்க. இப்போ அனிருத்தை விட ஒரு படி மேலே போயிட்டார் சாய் அபயங்கர்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று அனிருத்தை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு முழுக்க அவர் இந்த மியூசிக் கான்செப்டில் கவனம் செலுத்துகிறாரு. ஸோ அதன் காரணமாகவும் அவர் வந்து இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் பெருசாக பிடிக்கணும்லாம் கேம்பெயின் பண்ணுறதில்ல. சாய் அபயங்கருக்காக இங்கே சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அட்லி போன்ற இயக்குநர்கள் எல்லாமே சாய் அபயங்கரை வந்து பல இடங்களில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டரே சொல்லும் பொழுது நம்ம கேட்டால் என்னங்கிறது ஒரு பக்கம் தோணுது. இன்னொன்று, அனிருத்தோடு சேர்ந்து பயணித்த எல்லாருக்குமே சாய் அபயங்கர் பரிச்சயமாக இருக்கார். இப்போ அந்த ஸ்டுடியோவில் இருந்தவர் அவர். அப்போ பல நேரங்களில் இவங்க போகும்போது ஒரு பரிச்சயம் ஒன்று இருக்கும், அவருடைய ஒர்க் ஸ்டைலை அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லாம் கலந்தது தான் அது. இன்னொன்று, இன்றைக்கு இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் தான் இருக்கார். அனிருத்தோட ஒரு படி ஜாஸ்தியாக போயிட்டாருன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, பல இளைஞர்கள் வந்து அந்த மியூசிக்கை அப்படி ரசிக்கிறாங்க. நமக்கெல்லாம் அதில் பெருசாக ஒட்டுதல் இல்லைன்னா கூட இன்றைக்கி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக ரசிக்கிறாங்க. கருப்பு படத்துலேயே எனக்கு ஒரு செகண்ட் தாட் இருக்குது. இது வந்து வேற ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்குமேன்னு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் இந்த பாடல்களை அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த ஜென்சி கிட்ஸு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான அந்த எல்லைகள் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குது. அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு தான் பார்க்குறேன். இப்போ நீங்களே ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ரஜினி அஸ்வத் மாரிமுத்து படத்தில் மிஷ்கின் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? மிஷ்கின் வந்து வில்லன் ரோல் பண்ண போகிறாருன்னு ஒரு டாக் வந்துட்டுருக்கு. வில்லன் பண்ணால் பிரமாதமாக இருக்கும். ஆக்சுவலாக மாவீரன் படத்தில் வந்து அவ்வளவு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் மிஷ்கின்.
ஒரு ஒரு இடத்துல அப்படி பார்ப்பாரு பாருங்க, அந்த கோபத்தோட அந்த அந்த கண்ணெல்லாம் அப்படியே எனக்கு மனக்கண்ணிலே இருக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு பர்ஃபார்மர் அவர் ரஜினியோட சேர்ந்து ஒரு படம் வில்லனாக பண்ணாருன்னா சொல்ல முடியாது, ரஜினியை கூட தூக்கி சாப்பிட்றதுக்கு இல்லை வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பெரிய ஆரோக்கியமான போட்டியாக கூட மாறும். பொதுவாகவே ரஜினி சார் வில்லன் ரோல் பண்ணாருன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும்பாங்க. அவர் படத்தில் இவர் வில்லனாக போனார்னா அவர் ரஜினி சாரே கொஞ்சம் வியக்கிற அளவுக்கு பண்ணுவார் அவர். ஸோ அந்த மேனரிசம் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு நல்ல கலவையாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது நடந்தால் சந்தோஷம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இது பரிமளன் கோல கூட ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். ஆமாம். ஸோ அந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அந்த படம் வந்து ஒரேடியாக பிடிச்சிருக்கான்னா இல்லை, ஆனால் ரொம்ப போர் அடிக்கிற படமெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு இலக்கை நோக்கி போகாமல் எங்கெங்கேயோ போய் இப்படி ஜிக்ஸாக்காக போய் கடைசியில் எங்கேயோ முடியுது. ஆக்சுவலாக ஹீரோங்கிறவர் ஜெயராம் தான், ஆனால் படம் முடியும் போது மிஸ்கினாக மாறிடுறாரு. அப்போ வந்து இவங்க ஆரம்பிக்கிறது ஒன்றா இருக்குது, முடிகிறது வேற ஒன்றா இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த திரைப்பட இலக்கணங்கிறதெல்லாம் கொஞ்சம் மீறி பண்ணியிருக்காங்க. பட்டு ஒரேடியாக அந்த படத்தை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்படிலாம் அடிக்க வேண்டிய படம்லாம் இல்லை, பல இடங்களில் நம்ம ரசிக்கிற படமாகவும் இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா. ஆமாம், நல்லா இருக்குது. அந்த டார்க் காமெடியெலாம் புரிஞ்சு சிரிக்கிறாங்க. முக்கியமாக யோகி பாபு சிரிக்க வைக்கிறாரு, அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு காமெடி ஓகே ஆயிருக்கு. அதுதான், அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஓகே சார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி பற்றி பேசணும். நம்ம அவரோட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்மாக இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் அவரை வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. அப்போ அவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் நானி சைடும் எதுவும் பெருசாக ஓகே ஆக மாட்டேங்குது, சிவா சைடும் பெருசாக ஓகே ஆக மாட்டேங்குது, ரஜினி படத்துலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் வெளியே வந்துட்டார், அஸ்வத் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. இல்லை, நாம் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா ராஜ்கமல்லேருந்து அவருக்கு ஒரு பெரிய அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ரஜினி சார் படம் ஒருவேளை நீங்கள் பண்ண முடியலன்னா கவலைப்படாதீங்க, ராஜ்கமலில் நீங்கள் இன்னொரு படம் பண்ணலாம், அதுவும் நம்ம உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற அளவுக்கு அவங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. பிறகு காரணம் என்னென்னா அவர் கதையோ அல்லது வந்து வேறு எதுவுமே அவர்கிட்ட பிரச்சனை இல்லை, அவருடைய நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அப்படி தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு அடுத்த படம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய டிலே அவருக்கு வருதுன்னா கட்டாயமாக ஏதோ நேரம் காலம் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பக்கம் நானி ஃபெயிலியர் ஆகுது, இந்த பக்கம் வர்றாரு, இங்கே வந்து சிவகார்த்திகேயன் படம் நடக்க வேண்டிய படம். ஆமாம், திடீர்னு அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு ஒரு பிரச்சனை உள்ளே வருது, வேறு ஏதோ பல்வேறு அவுட் சைடு பிரச்சனைகள்லாம் வந்து உள்ளே விழும்பொழுது அந்த படத்தை தள்ளி பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, சும்மா இருக்கிற நேரம் நம்ம ரஜினி சார்ட்ட ஒரு கதை சொல்லலான்னு ரஜினி பொண்ணை பிடிச்சி எப்படியோ ரஜினி சார்ட்ட ஒரு கதையை சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த கதையை டெவலப் பண்ணுங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுந்தர்சியே வெளில அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரந்தர் படம் வருது. துரந்தர் வந்தோடனே அவர் ரஜினி சாருக்கு மைண்டு மாறுது, ஏன் நம்ம வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவர்கிட்ட கதையை மாற்றுங்கும்போது இவர் திணறாரு. ஏன்னா உடனே இந்த சாய் பீஸ் தூக்கி இந்த பக்கம் வைக்கிற வேலை இல்லைல்ல, அதுக்கு ஒரு டீம் உட்காரணும், டோட்டலாக முதல்லேருந்து ஆரம்பித்து மாற்றணும். ஸோ அவ்வளோ வேலைகள் இருக்குல்ல. அப்போ அவர் சொன்ன கரெக்ஷன்ஸில் சில இதை வந்து இவர் உடனே கேரி அவுட் பண்ணலங்கிற வருத்தம் ரஜினி சாருக்கு வருது. ஸோ அதனால் வந்து அவர் அஸ்வத் மாரிமுத்தை கூப்பிட்றாரு. ஸோ இது மாதிரி நிறைய குழப்பங்கள். பட் என்ன இருந்தாலும் ஒரு திறமையான இயக்குனர் என்றைக்கு இருந்தாலும் ஜெயிப்பார். சினிமாவில் வந்து அந்த உடனுக்குடன் வெற்றி அடுத்தடுத்து போயிடணும் தாவி. கொஞ்சம் தேங்கிருச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை மீண்டும் அந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது சிரமம்தான். பட் இவரை பொறுத்தளவுக்கு சிவகார்த்திகேயன் அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கார், இந்த பக்கம் ராஜ்கமல் அவருக்காக தோள் கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ அதனால் அவருடைய வெற்றிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளோதான். பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நல்ல சான்ஸ்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்கு, அவர் கொஞ்சம் இறங்கி போனாங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. இல்லை, அது சொல்கிறாங்க இயக்குநர்களுக்கே உரிய அந்த கட்ஸுங்க. அது சில நேரம் தன் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் அதை உடனே செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ரஜினி சார் ஒரு கரெக்ஷன் சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஹீரோ சொல்லிட்டாரேன்னு முழுக்க முழுக்க செய்ய முடியாது இல்லை. இப்போ இவருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, இப்படி தான் இந்த படம் வரணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. திடீர்னு அதை மாற்றுற மாதிரி இன்னொருத்தர் சொல்லும்போது அதை முழுக்க நம்ம கேட்கணுமான்னு தோணும். இது ஒரு இயக்குனருக்கே உரிய ஒரு தொழில் திமுருன்னு கூட வச்சுங்களேன். அதை நம்ம தவறாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா. கண்டிப்பாக சார். ஸோ அடுத்து வந்து ஜனநாயகன் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தடுத்து தள்ளி போனால் ஜெயிலர் 2 தான் அடுத்து பெரிய படமாக வந்து நிற்கிது. அப்போ அதோட கிளாஷ் ஆகுமா, இல்லை ஜெயிலர் 2க்கு விட்டுட்டு இன்னும் நம்ம தள்ளி போகலாம், நம்ம வந்து தீபாவளி மாதிரி போகலாம் அப்படின்னு ஜனநாயகன் தள்ளி போகுமா? எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் வருமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன் நான். சீரியஸ்? ஆமாம்மா, சூழ்நிலைகள் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே. அந்த படத்திற்காக பணம் கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாருமே
பணத்தை திருப்பி கேட்குறாங்க. ப்ரொடியூசரும் தருவதற்கு தயாராகிட்டார். இப்போ அநேகமாக இந்த மாதம் எல்லாருக்குமே பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 கோடி ரூபா திருப்பி தர வேண்டியது இருக்குது. அதை திருப்பி கொடுத்துருவாங்க, வட்டியோட திருப்பி கொடுக்குற மாதிரிலாம் பேசியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்தாங்கன்னா இந்த படம் எப்போ வருங்கிறது யாருக்குமே தெரியாது, அல்லது வராமல் கூட போகலாம். நான் கேள்விப்பட்டது அதுதான், வராமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார் வராமல்னா டேரக்ட் ஓடிடி கூட வரதுக்கு அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி தான் ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போது சிஎம் கிட்ட தயாரிப்பாளர்கள்லாம் போயிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அவர் 5 ஷோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி டிக்கெட் அவங்க அதிகமாக விற்றுட்டுருக்காங்க, நாங்கள் அதிகமாக தேட்டர் பக்கமே போகிறதில்ல, இப்போ கொஞ்சம் டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சட்டம் கொடுத்தா நல்லாயிருக்குங்கிற மாதிரி மக்கள் சைட்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. அது விஜய் சார் எடுத்து பண்ணுவாரா ஏதாவது? இல்லை, அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த திரையரங்கம் சார்ந்தவர்கள் போய் டிக்கெட் விலை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. சார் இப்போ 200 விற்கிற டிக்கெட்டை நாங்கள் 250 வச்சுக்கலாமா, எங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையே அவர் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த 200 அதிகம்னு பல பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டிக்கெட்டிங்கில் நிறைய மாற்றங்களை இவங்க கொண்டு வரணும். முக்கியமாக திங்கள் முதல் வியாழன் வரை இந்த டிக்கெட் விலையை பாதியை அவங்க குறைச்சாங்கன்னா மக்கள் சாரையாக தியேட்டருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு அதை நீங்கள் 200 வச்சுக்கிங்க, பாக்கி நாளெல்லாம் 100 அப்படின்னீங்கன்னா கட்டாயமாக தியேட்டர் வாரத்தின் 7 நாளும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் திரையரங்க உரிமையாளர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்கன்னா பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கோஷ்டிகளாக இருக்குது இதெல்லாம். நீங்கள் இப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தியேட்டரில் ஆள் வரல, கரண்ட் பில் கட்டக்கூட எங்களுக்கு வழி இல்லைன்னா கதறிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்கள் வார இறுதி நாட்கள் தவிர மற்ற நாட்களில் ஒரு சலுகையை இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடாது? எல்லா தொழிலையும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ போத்தீஸுக்கு போனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி தள்ளுபடின்னு கொடுக்குறாங்க. ஒரு புடவை வாங்கினா 2 புடவை இலவசம்னு கொடுக்குறாங்க. அப்போ கூட்டம் கட்டி ஏறுது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சலுகையை எப்போவாவது இந்த தியேட்டர்கள் கொடுக்கணும்னா எப்போவுமே கொடுக்க மாட்டேங்குது. அப்போ எப்படி உங்களுக்கு தொழில் மேம்படுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு வார இறுதி நாட்கள்ங்கும் போது ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் இருப்பான், ஒரு லீவ் மூடில் இருப்பான், அவன் வருவான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிட்டு. முடியாதவர்கள் வாரத்தில் மற்ற நாட்களில் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் அந்த சலுகையை உங்களால் செஞ்சு கொடுக்க முடியல? எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டில் போய் இதை கொடுன்னா கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு தான் எல்லாத்தையுமே பார்க்கும். என்ன தான் விஜய் சார் இங்கேருந்து திரைத்துறையிலேருந்து போனால் கூட அதில் இருக்கிற நியாயங்களையும் அவர் அலசி பார்ப்பார்ல. ஸோ அதனால் இவங்க கேட்குற மாதிரி 250 ஏற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இவங்க கேட்டதற்கு மாறாக 150 குறைச்சாருன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. அதான் சார், அதில் விஜய் சார் என்ன முடிவு எடுப்பார்னு உங்களுக்கு தோணுது? விஜய் சாரை பொறுத்தளவுக்கு ஒரு திரையுலகத்தை பெருசாக பகச்சிக்க மாட்டார். இப்போ இருக்கிற நிலைமை தொடரட்டும்னு நினைப்பார், அவ்வளோதான். ஸோ அடுத்து லோகேஷ் கனகராஜ் அவர் மூவி ஒரு 2 மூவி சரியாக போகல அப்படின்னதுமே அவர் நடிக்க போயிட்டார். பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. டைரக்ஷன் சார்ந்து எதாவது கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நடிப்பை பொறுத்தளவுக்கு அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல. இப்போ அவர் நடித்து ஒரு படம் வெற்றி படமாக மாறுது அப்படின்னா அவர் தொடர்ந்து நடிப்பை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த முயற்சியில் இன்னும் ஒரு வெற்றி அடையவே இல்லை. இப்போ தான் டிசின்னு ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு. லதா ரஜினிகாந்த் மேம் ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மக்கள் மேடை. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வேதனையோடு பார்க்குறேன். ஏன்னா இல்லை நீங்கள் இத்தனை வருடமாக இந்த தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? டிவிகேல லாரன்ஸ் சார் இணைய போகிறாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இல்லை ஆல்ரெடி அவர் இணைஞ்சிட்டாரா? இல்லைங்க, அவர் டிவிகேவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது, அதுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அவர் தீவிரமான ரஜினி ரசிகர். ராஜன் வகைரா தான் முதல்ல வருங்கிறாங்க. ஏன்னா அது நினைத்த வேகத்தில் அது போயிட்டுருக்கு.